வணக்கம் வாங்க. நாம இன்னைக்கு அறிவியல்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை விடுவிக்க போறோம். மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் எல்லாம் துப்பறிவாளர்களா மாறி விட்டு சென்ற தடயங்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்கு விடை தர போறோம். பல 100 வருஷமா இந்த உலகம் எதனால் ஆனதுங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில கிடைச்ச ஒரு சின்ன துப்பு ஒட்டுமொத்த அறிவியல் பார்வையுமே மாத்தி போட்டுச்சு. சரி வாங்க இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கிரேக்கர்கள் என்ன நம்பினாங்கன்னா, ஒரு பொருளை உடைச்சிக்கிட்டே போனா கடைசியில உடைக்கவே முடியாத ஒரு சின்ன துகள் மிஞ்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அட்டோமோஸ்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் பிரிக்க முடியாதது. அதுதான் அணு. ஆனா 1900ங்கள்ல விஞ்ஞானிகள் கண்ணுக்கு தெரியாத சில சோதனைகளை செய்யும்போது ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அந்த பிரிக்கவே முடியாத அணுவுக்குள்ளேயும் சில குட்டி குட்டி துகள்கள் இருக்குன்னு. இதுதான் இந்த மர்ம கதையோட முதல் ட்விஸ்ட். அப்போ 2 முக்கியமான சந்தேக நபர்கள் சிக்கறாங்க. ஒன்னு ரொம்ப ரொம்ப லேசான நெகட்டிவ் சார்ஜ், அதாவது மைனஸ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான். இன்னொன்னு அதை விட கிட்டத்தட்ட 2000 மடங்கு கனமான பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பிளஸ் சார்ஜ் கொண்ட புரோட்டான். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2 ஆப்போசிட் கேரக்டரும் எப்படி ஒரே அணுவுக்குள்ள ஒன்னா இருக்கு? இந்த கண்டுபிடிப்பு தான் நம்ம முதல் துப்பறிவாளரான ஜே தாம்சனை கதைக்குள்ள கொண்டு வருது. இப்போ ஒரு புது கேள்வி வருது இல்லையா? ஒரு அணுவுக்குள்ள பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருந்தா அது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அது எப்படி அடுக்கப்பட்டிருக்கும்? நம்ம துப்பறிவாளர் ஜே தாம்சன் ஒரு ஐடியா சொன்னாரு. அதுக்கு பேரு ப்ளம் புட்டிங் மாடல். ஒரு கேக்ல உலர் திராட்சை அங்கங்க ஒட்டிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட கோளத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்கள் அங்கங்க புதைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஆரம்பமா இருந்துச்சு. இதுதான் அணுவோட உள்ளமைப்பு பத்தி வந்த முதல் வரைபடம். பிளஸும் மைனஸும் சமமா இருக்கிறதால ஒரு அணு ஏன் பொதுவா எந்தவித எலக்ட்ரிக் தன்மையும் இல்லாம நியூட்ரலா இருக்குங்கிற கேள்விக்கு இந்த மாடல் ஒரு நல்ல பதில கொடுத்துச்சு. ஆனா எந்த ஒரு நல்ல டிடெக்டிவ் கதையிலையும் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்குமே, அதே மாதிரி இங்கேயும் தாம்சனோட தியரியை தலைகீழா மாத்த போற ஒரு ஆதாரம் கிடைக்குது. இப்போ நம்ம கதைக்குள்ள அடுத்த டிடெக்டிவ் வராரு, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இவரு தாம்சனோட ஸ்டூடெண்ட். அவரோட குரு சொன்ன ப்ளம் புட்டிங் மாடல் உண்மையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண ஒரு ஃபேமஸான சோதனையை செஞ்சாரு. ரொம்ப ரொம்ப மெல்லிசான, கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு தங்க தகடு எடுத்துக்கிட்டாரு. அது மேல பிளஸ் சார்ஜ் இருக்கிற கனமான ஆல்பா துகள்களை துப்பாக்கியிலிருந்து சுடுற மாதிரி வேகமா அனுப்புனாரு. தாம்சன் சொன்னது கரெக்டா இருந்தா அந்த துகள்களை எல்லாம் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு போற மாதிரி சின்னதா விலகி நேரா போயிருக்கணும். அதான் அவரும் எதிர்பார்த்தாரு. ஆனா நடந்தது டோட்டலா வேற. சில துகள்கள் போன வேகத்துல திரும்பி வந்துருச்சு. ரூதர்ஃபோர்டே என்ன சொன்னாருன்னா, ஒரு மெல்லிசான பேப்பர் மேல ஒரு பீரங்கி குண்ட சுட்டா அது திரும்பி வந்து உங்களையே தாக்கினா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த ஆச்சரியமான ரிசல்ட்ல இருந்து 2 முக்கியமான விஷயம் புரிஞ்சுது. ஒன்னு, முக்கால்வாசி துகள்கள் நேரா போனதால அணுவுக்குள்ள நிறைய இடம் காலியா இருக்கு. 2வது, ரொம்ப கொஞ்சமான துகள்கள் மட்டும் திரும்பி வந்ததால அணுவோட நடுவுல ரொம்ப சின்ன ஆனா ரொம்ப அடர்த்தியான பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு அவர் யூகிச்சாரு. ரூதர்ஃபோர்டோட இந்த முடிவு தாம்சனோட மாடலே உடைச்சு தூள் தூளாக்கிருச்சு. ஆமாங்க, அவர் அணுவோட மையமான நியூக்ளியஸ, அதாவது அணுக்கருவை கண்டுபிடிச்சிட்டாரு. அணுவை பத்தின நம்ம புரிதல்ல இது ஒரு பெரிய ஜம்ப். ஆனா ரூதர்ஃபோர்டோட மாடல்லையும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. சூரியனை கிரகங்கள் சுத்துற மாதிரி எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுத்துதுன்னு சொன்னா அங்க ஒரு புது விசித்திரமான சிக்கல் வருது. அப்போ இருந்த பிசிக்ஸ் ரூல்ஸ் படி சுத்திட்டே இருக்கிற எலக்ட்ரான்கள் தன்னோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ஒரு செகண்ட்ல நியூக்ளியஸ் மேல போய் விழுந்திருக்கணும். அப்படி நடந்தா இந்த உலகத்துல எதுவுமே இருந்திருக்காது. இந்த குழப்பத்தை தீக்கத்தான் அடுத்த டிடெக்டிவ் நீல்ஸ் போர் ஒரு செம்ம ஐடியாவோட வந்தாரு. எலக்ட்ரான்கள் அதுக்கு இஷ்டமான இடத்துல எல்லாம் சுத்த முடியாது. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சில குறிப்பிட்ட பாதைகள்ல, அதாவது எனர்ஜி லெவல்ஸ்ல மட்டும்தான் சுத்த முடியும்னு போர் சொன்னாரு. ஒரு ஏணியில படிகள்ல தான் கால் வைக்க முடியும், 2 படிக்கு நடுவுல நிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் இந்த ஐடியா தான் அணுக்கள் ஏன் ஸ்டேபிளா உடையாம இருக்குங்கிறத அழகா விளக்குச்சு. இப்போ அணுவோட படம் ஓரளவுக்கு ரெடி. புரோட்டான் நடுவுல இருக்கு, எலக்ட்ரான் சுத்தி வருது. ஆனா
அணுவோட மொத்த வெயிட்டை கணக்கு பண்ணி பார்த்தா புரோட்டானோட வெயிட் மட்டும் பத்தல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. புதிரோட கடைசி துண்டு இன்னும் கிடைக்கல. நியூக்ளியஸ்ல புரோட்டான் கூட இன்னும் ஏதோ இருக்கு. 1932ல ரூதர்ஃபோர்டோட இன்னொரு ஸ்டூடெண்ட் ஜேம்ஸ் சாட்விக் அந்த கடைசி துண்டை கண்டுபிடிச்சாரு. அதுதான் நியூட்ரான். புரோட்டான் அளவுக்கு வெயிட் இருக்கும், ஆனா அதுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது, ஒரு நியூட்ரலான துகள். இது அணுவோட வெயிட்ல இருந்த அந்த கேப்பை கரெக்டா ஃபில் பண்ணுச்சு. அப்போ புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த 3 அடிப்படை துகள்களை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குற செய்முறை இப்போ நம்ம கையில இருக்கு. நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும், அதை சுத்தி எலக்ட்ரானும். இதுதான் நம்மளோட மாடர்ன் அட்டாமிக் மாடல். சரி, இந்த துகள்கள் எப்படி தங்கம், இரும்பு, ஆக்சிஜன்னு வேற வேற பொருளா மாறுது? அதுக்கு காரணம் அட்டாமிக் நம்பர், அதாவது ஒரு அணுவோட நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான் இருக்குங்கிறது தான். உதாரணத்துக்கு கார்பன்ல 6 புரோட்டான் இருக்கும், ஹைட்ரஜன்ல 1, தங்கத்துல 79. இந்த நம்பர் தான் ஒரு தனிமத்தோட ஐடி கார்டு மாதிரி. அடுத்து மாஸ் நம்பர். இது ரொம்ப சிம்பிள். நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டானும் நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்தா வர மொத்த கவுண்ட் தான் அது. ரெண்டுமே நியூக்ளியஸ்ல இருக்கிறதால இது ரெண்டையும் சேர்த்து நியூக்ளியான்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு அணு எவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு நமக்கு சொல்லும். ஆக இந்த பெரிய அணு துப்பறியும் கதையோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா இது நம்ம மனசுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை விட்டுட்டு போகுது. நாமும் சரி, இந்த சுவரும் சரி, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே 99.9% காலி இடத்தால் ஆன அணுக்களால் ஆனதுன்னா அப்புறம் எப்படி நம்மால ஒரு சுவர் வழியா நடந்து போக முடியல? இதுக்கான பதில் குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற ஒரு மாயாஜால உலகத்துல ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசுவோம்.